நிறைய விஷயம் பண்ணலாம். அதான் டான்ஸ் வித் பர்பஸ்ங்கிறது தான் இந்த டான்ஸ் ஈவெண்ட்டோட ஒரு முழு நோக்கம். ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்காக அந்த ஒரு ஆர்ட்டை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈவெண்ட் தான் இது. ஸோ அதுக்கு நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து அகரம்லேருந்து ஜெயஸ்ரீ மேம் வந்திருக்காங்க. அதை வந்து அவங்க முன்னாடி அந்த குழந்தைங்க வந்து சைல்ட் லேபர் கான்செப்ட் ஆனது வந்து இட் இஸ் அ வெரி கனெக்டட் டு அஸ். ஏன்னா இன்னைக்கு நாங்கள் இது பிளானே பண்ணல, அந்த பசங்க ஆடினாங்க. அது அவங்க முன்னாடி ஆனது வந்து எனக்கு ஏன்னா அவங்களோட ஒரு கரெக்டான ஒரு எஜுகேஷனுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க வந்து முன்னாடி இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது இட்ஸ் ரியலி ஒரு கனெக்டடான விஷயம். ஸோ எல்லாமே ஒரு பர்பஸாக தான் நடக்குது அப்படின்ட்டு ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ பொன்ராம் சார், இங்கே வரதுக்குள்ள அங்கே வந்துங்க பாருங்க. ஸோ பொன்ராம் சார் இருக்கார், டைரக்டர் பொன்ராம் சார். அண்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரட் சூப்பர் டான்ஸர் நம்ம கருணாகரன் அவர்கள். ஃபஸ்ட்டு நான் பண்ண சாங்கு அவர் தான் டான்ஸர். எனக்கு கிடைச்ச பிரபுதேவ மாஸ்டர் ரஜினி சார்லாம் அவர் தான் ஃபஸ்ட்டு சாங்கு. காசு பணம் இப்போ வரைக்கும் நான் அதிக மாஸ்டர் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ்டிசி வந்து டான்ஸ் கம்பெனின்னு நான் வந்து 2009 உண்மையில் நடத்துறது தான் வின் பண்ணாமல் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு என் பேர் எதுக்கு ஆரம்பிக்கணுன்ற மாதிரி இருந்தது. பட் எல்லாத்துக்கும் ஷெரீஃப்னு ஒரு பேர் ரீச் ஆனதுனால அது நேம் இட்ஸ் எஸ்டிசி அப்படின்னு சொல்லிட்டு ஷெரீஃப் டான்ஸ் கம்பெனி ஆரம்பித்தோம். ஸோ அன்னையிலேருந்து இங்கே வரைக்கும் வி வாண்ட் கிரியேட் லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் பீப்புள் இன் பிகாஸ் ஒரு டான்ஸுக்கு வந்து சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு சும்மா ஜாலியாக ஆடிட்டு போகிறது மட்டும் இல்லை, அது மூலிமா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். அது மூலிமா நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க முடியுன்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாடி வந்து ஒரு டூல், நம்ம பிரெயின் வந்து அதை மெசேஜ் பண்ணுது. ஸோ அந்த பிரெயினுக்கு பாடிக்கு இருக்கிற ஒரு கனெக்ஷன் வந்து டான்ஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குது. ஸோ நம்ம நினைக்கிற விஷயம் நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு நமக்கு உடம்பு எப்படி ஒத்துழைக்குதோ அந்த மாதிரி மூளையிலேருந்து நம்ம போகிற சிக்னல்லாம் எங்கே இருக்கா நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணுறதுக்கு டான்ஸ் ஒரு சூப்பர் டூல். ஸோ அது வந்து உங்களோட நிறைய விஷயத்த கனெக்ட் பண்ணும். இது வந்து நான் ஏன் டான்ஸ் ஸ்கூலில் சேரணும்னு சொல்லலை. இந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த டான்ஸ் ஸ்கூல் இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் குழந்தைகளை சேர்த்துங்க. அங்கே இருக்கிற நல்ல மாஸ்டர்ஸ்க்கு அந்த குழந்தைகளை படிக்க வைங்க. டெஃபினட்டாக அது மிக பெட்டர் ஃபியூச்சர் ஃபார் அஸ் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு. ஏன்னா டான்ஸுங்கிறது ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் கிட்ஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்மளோட லைஃப்பில் ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்கோம். குழந்தைங்க கம்ப்ளீட்டாக மொபைல் மூழ்கி போயிட்டே இருக்காங்க. ஃபியூச்சரில் நம்ம எங்கே இருக்கணும்னு தெரியாது. இன்னைக்கு சிந்திக்கிறதுக்கான டைம் ரொம்ப கம்மியாயிடுச்சு.